படத்தில் நடித்தது நாங்களாம் டீமாக இருக்கிற எல்லாருமே எனக்கு பழக்கம். இதில் ப்ரொடியூசர் சார் பண விஷயத்திலிருந்து கேரவனில் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப நல்லா கவனிச்சார். நல்ல ப்ரொடியூசர். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவரை பார்த்தவங்களை பார்த்தவொன்னே பாலாஜி சார் ஞாபகம் வருதுன்னு. பழனியப்பன் சார் நல்ல படிப்பாளி, நல்ல சிந்தனையாளர், நல்லா எடுத்தாரு, என்னையும் நல்லா இயக்கியிருக்காரு. எல்லாருடைய கதாபாத்திரங்களும் மிக ஒரு சிறப்பாக இருந்துச்சு. நாங்கள் லொகேஷனில் ஒரு எக்ஸ்கர்ஷன் படம் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு காலையிலையும் அதே மாதிரி தான், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மலையாள படத்தை விட இது இன்னும் சிறப்பாக அமையும். நல்ல செலவு பண்ணியிருக்கிறாங்க. வெற்றி அடைய வாழ்த்துக்கள். வந்திருக்க அனைவருக்கும் முதலினுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கம். ஜன்னல் ஓரம், பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே ஜன்னல் ஓரத்திலிருந்து வெளி உலகத்தை பார்க்குறது ரொம்ப ரம்மியமான ரசனையான ஒரு விஷயம். ஆனால் நான் பொதுவாக பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், இப்போ ஃப்ளைட்டில் போகும்போதும் ஜன்னல் ஓரம் சீட்டு வேணும்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்பேன். ஆனால் எனக்கு எப்போவுமே கிடைச்சதில்லை. அப்படி சில நாட்கள் கிடைச்ச போது கூட யாராவது அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்கள சரி நம்ம ஒரு ஆக்டராக இருக்கோம், அவங்கள தள்ளி உட்காருங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நான் உட்காந்துறது. அந்த விஷயத்தில் இந்த ஜன்னல் ஓரத்தில் நானும் எந்த வித ஒரு கேள்வி இல்லாமல் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கருப்பழனியப்பன் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜன்னல் ஓரமும் எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு ரம்யமான படமாக இருக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக எங்களுடைய பயணம், என்னுடையதும் கருப்பழனியப்பனும் சேர்ந்து தொடர்ந்து அவருடைய எல்லா படங்களையும் நானே இசையமைப்பது, அவரும் நான் தான் இசையமைக்க வேண்டும் என்று விரும்புவது, தொடர்ந்து எல்லா படங்களையும் ஏதோ ஒரு புதிய கோணத்திலிருந்து இசை அவருக்கு தர நான் முயற்சிப்பது, அந்த முயற்சியை உங்களால் பெரிய வெற்றிகளாக மாறியது. அந்த படங்களும் வெற்றி அடைந்தது. ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் யார் கௌரவிக்கப்பட வேண்டும் அல்லது யாரை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு மரபை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கருப்பழனியப்பனுக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகனுக்கும் நானும் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் கரகோஷத்தோடு எங்கள் நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு மத்தியானம் ஒரு 1:43 இருக்கும். தயாரிப்பாளர் முருகன் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு டைரக்டர் சொல்ல சொன்னாரு, வேஷ்டியை கட்டிக்கிட்டு வர சொன்னாரு அப்படின்ட்டு. கட்டாம எப்படி வர்றதுன்னு யோசிச்சு பார்த்தேன். நான் அது சும்மா ஒரு ஜோக் மாதிரி இருந்தது. நான் அப்புறம் தான் யோசிச்சேன், வேஷ்டி கட்டிட்டு வர சொல்லி டைரக்டர் சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு பண்பாடு சார்ந்த விஷயம். ஆனா அதே வேஷ்டியை கட்டிட்டு வர சொல்லியிருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த படத்துல பணிபுரிந்தவங்க எல்லாருடைய மானத்தை காப்பாற்ற வேண்டியது அந்த டைரக்டரோட வேலை. சோ இந்த படத்துல பணிபுரிந்த கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருடைய மானத்தையும் மிக சிறப்பாக காப்பாத்திருக்காரு கருப்பழனியப்பன் அவர்கள். நம்ம திருவிளையாடல் அந்த ஞானப்படம் கதை நமக்கு நல்லா தெரியும். அதுல முருகனை விட விநாயகர் புத்திசாலி. ஆனா இங்க சிவபெருமானை விட புத்திசாலி நம்ம முருகன். அந்த அப்பா அம்மாவை சுத்தி வந்தாவே நமக்கு அந்த ஞானப்படம் கிடைச்சிருன்ற மாதிரி கருப்பழனியப்பன் அந்த டைரக்டரை மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டாரு. மீதி விஷயத்தெல்லாம் டைரக்டர் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டாரு. வித்யாசாகர் மாதிரி ஒரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரை மெலடி கிங்னு சொல்லலாம். அவருடைய இசை இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா சாங்கிலும் ஒரு ஸ்விங் இருக்கு. யுகபாரதி அவருடைய பாடல்கள், வரிகள், அப்புறம் கேமராமேன், எடிட்டர் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், தயாரிப்பாளர், இயக்குனர், நடித்த நடிகர்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. முதல்ல மறக்கிறதுக்கு முன்னாடி முருகன் சார் ஒரு தயாரிப்பாளராக நான் உங்களை வாழ்த்துறேன். உங்கள் படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும், லாபத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். யுகபாரதி என்னோட வெற்றி எனக்குன்னு ஒரு முகவரி, பட்டி தொட்டி வரைக்கும் ஒரு முகவரி கிடைச்சிருக்குன்னா அதில் யுகபாரதிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ அவருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த விமல், விதார்த், 2 ரமேஷா எனக்கு தெரியும். 2 பேரோட நிஜ பேர் ரமேஷ்.
கூத்துப்பற்றையில் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஐ தேங்க் த டைரக்டர்ஸ். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் அத்தனை விமல் விதாத் தவிர நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இன்னார் குடும்பத்து சார்ந்த ஒரு நடிகர், இல்ல இந்த ஸ்டாரோட பையன், இல்ல இந்த அதிக பணம் உள்ள ஒரு தயாரிப்பாளர் பையன், அப்படி இல்லாமல் யார் வேணாலும் டேலண்ட் உள்ளவங்க இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு பாதையை வந்து அவங்க தான் வழி காட்டியிருக்காங்க. ஸோ ஐ விஷ் them ஆல் த வெரி பெஸ்ட். இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு சின்ன விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக இசை விழாக்களில் ஒன்று பிரம்மாண்டம் இருக்கும், அல்லது கலகலப்பு இருக்கும், அல்லது கவர்ச்சி இருக்கும். இந்த விழாவை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நன்றி அதிகமாக நிறைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா முதல்ல கருப்பழனியப்பன் மேடை ஏற்றினது வந்து தியாகராஜன் சாரை. அவருடைய முதல் பட தயாரிப்பாளரை மேடை ஏற்றி கௌரவித்து, அதற்கு பின்னால் அவர் யாரிடம் வேலை செய்தாரோ, எழில் சாராக இருக்கட்டும், பார்த்திபன் சாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையாக கௌரவப்படுத்தி அந்த விதம் இருக்கு பாருங்க. அதிலேயே இந்த விழா இன்னும் கொஞ்சம் மெருகும் அழகும் கூடியிருக்கிறது. கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நிறைய மேடைகள் பேசலாம், என் நிகழ்ச்சியில் நான் பேசவே வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா அமீரை பேச வச்சதுனால வந்து என்னன்னா, எப்பொழுதும் யாரையாவது சிக்கல்ல மாட்ட வைக்கிறது அமீருக்கு வந்து தினசரி வாடிக்க. அதன் காரணமா நான் பேச வேண்டியதாயிடுச்சு. எனக்கு திரு சூர்யா அவர்களை வந்து என்றிலிருந்து நினைவிருக்கிறதுனா, நான் என் திருமணத்துக்கு போய் அழைச்சேன். அவரை அழைத்த பொழுது அவர் வந்து லவ் மேரேஜா பாஸ் அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு. கண்டிப்பா வந்தாரு பாஸ் அப்படின்னாரு. அப்ப கண்ணில் லேசா மின்னுச்சு அவர் கண்ணில். நான் அவரும் படம் எந்த படம் வேலை செஞ்சதில்லை, அசிஸ்டன்டா கூட நான் இருந்ததில்லை. அப்ப எனக்கு மட்டும் முதல்ல தமிழ்நாட்டில் சூர்யாவின் காதலை புரிஞ்சவனா காரணம் என் திருமணத்துக்கு முதல் ஆளா வந்து கலந்துகிட்டார் அவர். அதன் பிறகு சிவப்பதிகாரம் படத்துக்கு வந்து விஷால் அவரோட இயக்கிய படத்தை வந்து துவங்கி வச்சது அவர் தான். அதன் பிறகு இந்த ஜன்னலோரம் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு ஒரு முறை கூட மரியாதை நிமித்தமாக கூட நான் அவர் அழைக்கல, என் தயாரிப்பாளர் அழைச்சாரு, இங்க வந்திருக்காரு. அப்ப எந்த படமும் பணிபுரியாமல் எனக்கும் சூர்யாவுக்கும் இப்படி ஒரு நட்பு தொடர்ந்து இருக்கும்னா, பணி புரியாமலேயே இந்த நட்பு தொடர வேண்டும் என்றே அமீர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நான் எப்பொழுதும் வலுவா நினைப்பேன், படம் வேலை செய்வது முக்கிய மனிதர்களை சம்பாதிப்பதுதான். அப்படி சம்பாதிச்சிருக்கேன் சூர்யாவும் நம்புறேன். அந்த சூர்யா அடுத்து உங்கள்கிட்ட பேசுவார். நன்றி. தயாரிப்பாளர்கள் சங்கம் தலைவர் திரு கே ஆர் அவர்களுக்கும், டைரக்டர் அசோசியேஷன் சேர்ந்த அத்தனை இயக்குநர்களுக்கும், பிலிம் பெட்டனில் இருந்திருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும், எங்களை வாழ வச்சிட்டு இருக்கிற அத்தனை ரசிகர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்களுக்கும், மீடியால இருந்து வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். இது நிறைய டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த விழா வந்து ஆல்மோஸ்ட் முடிக்கிற தருணம். ஸோ நிறைய பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க, பட் மனசுல இருக்குது சில விஷயங்கள். நான் அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திபன் சாரோட தாடி டச் நல்லா இருந்தது, ரசிச்சேன். நீங்க சொன்னதுக்கப்புறம் தான் கவனிச்சேன் சார். அண்ட் லக்ஷ்மண் ஸ்ருதி அவங்களோட மியூசிக் மேஜிக்கலா இருந்தது. ஸோ அதுக்கும் நன்றி. மறுபடியும் வந்து ஒரு மியூசிக் லான்ச் அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு வந்து மறுபடியும் இது இன்னொரு அடுத்த ஸ்டேஜ் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். விழா களை கட்டிடுச்சு நிச்சயமா. அந்த வேஷியோட வரும்போதே வந்து இன்னொரு கோஆபரேட் ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு வீட்டு விசேஷமா இருந்தது. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து படம் பண்ணோம், நண்பர்களா படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எல்லாமே இருந்தது. அது சும்மா வார்த்தையா மட்டும் இல்லாம கண்கூட எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது. அதுவே மனசுக்கு அவ்வளவு நிறைவாகவும் அவ்வளவு சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் நான் நிச்சயமாக எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து திரு கருசரோட ரசிகர்னு சொல்லுவேன். ஏன்னா 2 படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்திபன் கனவு அண்ட் சிவப்பதிகாரம். இப்பவும் டிவியில பார்க்கும்போது ஏதாவது வரும்போது வந்து ஜோ இன்னும் மிஸ் பண்ணுது சார், பார்த்திபன் கனவு ஜோ இன்னும் மிஸ் பண்ணுது. ஐ திங்க் முதல்ல பேசியிருக்கும் போது அவங்க பண்ற மாதிரி இருந்தது. அப்ப எடுத்த டிசிஷன்ஸ்னால வந்து
அவங்க நடிக்க முடியாம போச்சு. பட் நிறைய வாட்டி அதை சொல்லியிருக்காங்க. நான் மோஸ்ட்லி நான் கரெக்டான ஃபிலிம்ஸ் கரெக்டான இதெல்லாம் டிசைட் பண்ணுவேன். இது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ எப்பவுமே உங்களோட தமிழுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்களோட வார்த்தைகள், உங்களோட ரசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பவும் வந்து யுகபாரதி அவர்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் தேட வைப்பாரு. போகும்போது ஏதோ ஒரு கிளாஸுக்கு போற மாதிரி இருக்கும் அப்படிம்பாரு. அதுக்கு ஐ திங்க் திரு பழ சின்ன கருப்பையாளருக்கும் திருமதி நாகம்மை அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும்.